வந்துட்டார் அவர் ஹெல்ப் பண்ணுறக்கு. இப்படி சீவுனேன்னா நெத்தி தெரியணும், அப்போ தான் ஒழுங்காக ஹேர் கட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இது எவ்வளோ வேலை இருந்தது, என்னமோ சோம்பலாகவே போகுது. இந்த மாதிரி பொன்னிறமாக செவந்ததும் எடுத்துடலாம். நல்லதுமே அம்மா வீட்டிலேருந்து கொடுத்து அனுப்பின பார்சல் தான். கொஞ்சம் நேரம் பேசாமல் இருங்க, வீடியோ எடுக்கிறேன்னு சொல்கிறேன்ல, அது வேணாம், அது வேணாம். இந்த வீட்டை போட்டு பையன் இன்னைக்கு ஒரு கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிறதுக்காக போயிட்டுருக்கான். இது வந்து இன்டர் காலேஜ் கான்டெஸ்ட். அதில் கொண்டு போய் விடுறதுக்காக நாங்கள் வந்து கிளம்பிகிட்ருக்கோம். நான் ஆஸ்சான்சி, சுவேனா மஜ்ஹர். இது வந்து ஒரு கோடிங் கான்டெஸ்ட், அதாவது ப்ரோக்ராமிங் காம்படிஷன், லைவ் கோடிங் கான்டெஸ்ட். ஆன் த ஸ்பாட் போய் கோடிங் பண்ணோம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவன் வந்து கம்பீட் பண்ணுறான் இன்றைக்கி. இவன் வந்து ஃபஸ்ட் இயர் தான், இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கான், ஃப்ரெஷர். ஆனால் அவன் இப்போ போட்டியில் கலந்துக்கிறது மற்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அது வந்து வேற ஒரு காலேஜில் நடக்குது. அந்த காலேஜ் வந்து கொஞ்சம் தூரம், அதனால் நானும் அவங்க டேடி கொண்டு போய் விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்கிறோம். இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் வரும். அவனே வந்து போயிடுவான், அவனே காரு ட்ரைவ் பண்ணுவான், 2 வீலர் ட்ரைவ் பண்ணுவான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாங்களே கொண்டு போய் விடுறது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஆல் தி பெஸ்ட். ஓகே, கொஞ்சம் நேரம் பேசாமல் இருங்களே, வீடியோ எடுக்கிறக்குள்ளே இப்படி தான். இதெல்லாம் வாங்கினது நிறைய மீதி ஆயிடுச்சு, நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் இஃப்தார் விருந்துக்கு போயிட்டோம். ஸோ கொஞ்சம் வந்து மெய்டுக்கெல்லாம் கொடுத்தது போக இன்னும் நிறைய மீதி ஆயிடுச்சு. அதை வந்து நான் ஏர் ஃப்ரையரில் வச்சுக்கிறேன். ஏர் ஃப்ரையர் உங்கள்கிட்ட இருந்தால் இந்த மாதிரி ரீஹீட்டிங்க்கு வந்து ரொம்பவே வசதியாக இருக்கும். இது ஏர் ஃப்ரையரில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும், அப்படியே இன்றைக்கி சுட்ட ஃப்ரெஷ் வடை மாதிரி ஆகிடும். இது கடையில் வாங்கின வடை தான். அதே மாதிரி சமோசாவும் இருக்குது, 2 சமோசாவும் இதில் வைக்கிறேன். சமோசா எப்படி மொறுன்னு வருதுன்னு பாருங்கள். இது ரெண்டுமே அம்மா வீட்டிலேருந்து கொடுத்து அனுப்பின பார்சல் தான். இது வந்து சகருக்கு, இது வந்து இஃப்தாருக்கு. இது என்னன்னு சொல்லி காட்டுறேன். அம்மா வந்து சிக்கன் வடை செஞ்சுருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இதில் எப்படி அம்மா வந்து செஞ்சாங்கன்னா, சிக்கனை, போன்லெஸ் சிக்கனை கொஞ்சம் இஞ்சி பூண்டு உப்பு மஞ்சள் மட்டும் போட்டு வேக வச்சு அதை வந்து எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நம்ம எப்படி வடைக்கு போடுவோமோ அதே மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட முடியாது, இன்னும் கொஞ்சம் வந்து இதை ரெடி பண்ணணும் சொல்லி தான் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணி இஃப்தாருக்கு வந்து இப்போ நான் செய்ய போகிறேன். இது வந்து செமி ப்ரிப்பேர்டு. இது பார்த்திங்கன்னா உதுராக இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம வடை கன்சிஸ்டன்சிக்கு மாற்றணும் அப்படின்னா இதில் கடலை மாவு இல்லைன்னாக்கா பஜ்ஜி மாவு ஆட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் நான் வந்து இப்போது பஜ்ஜி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பஜ்ஜி மாவு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை. ஆட் பண்ணியாச்சு. இதில் காஞ்ச எண்ணெய், நல்லா ஒரு கரண்டி எண்ணெய் எடுத்து இதில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நம்ம பிணைஞ்சோம் அப்படின்னா நமக்கு வடை கன்சிஸ்டன்சி வந்துடும். இது நம்ம சிக்கன் குழம்பு வைக்கும்போது அதில் சக்கையாக இருந்ததுன்னா பீஸ் வந்து நின்று போயிடும். எங்கள் வீட்லலாம் அப்படி தான், சக்கை பீஸ் சாப்பிட்டா பல்லில் மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி யாருமே சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி பீஸ் நின்று போச்சுன்னா அதையும் அரைச்சி நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்படி தட்டி தட்டி பொரிச்சுக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக செவந்ததும் எடுத்துடலாம். நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் சிக்கன் வடை. சிக்கன் வடை ரெடி ஆயிடுச்சு. நல்ல கிறிஸ்பியாக, செம கிறிஸ்பியாக இருக்குது. இதில் வந்து இடியாப்பம் இருக்குது. இங்கே ஒருத்தர் இடியாப்பக்காரர் விற்றுட்டு வருவார், நல்லாயிருக்கும் சாஃப்டாக. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து எங்களுக்கு இல்லை, எங்கள் அம்மா வீட்டில் தம்பி குழந்தைங்கள்லாம் வந்திருக்காங்க ஊரில் இருந்து. அவங்களுக்கு இடியாப்பம்னா பிடிக்கும். ஸோ வீட்டில் செய்கிறதுக்கு பதில் இப்படி வாங்கிட்டாக்கா நம்ம கொஞ்சம் வேலை மிச்சமாகும் ரம்ஜானில். அதனால் அவங்களுக்காக வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க வீட்டு பக்கம் இடியாப்பம் வர்றதில்ல. இது இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு நான் கொடுத்து விட்ருவேன். பின்னாடி இருக்கவங்க 4 டாபிக்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வச்சிருந்தோம். நான் 3 டாபிக் நல்லா நீட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு அப்புறமா அவங்க 2 பேர் போய் எடுத்ததில் ஃபுல்லாக சொதப்பி வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து இப்போ இது ரெடி ஆயிடுச்சு.
நம்ம ஒரு 5 நிமிஷம் வச்சு விட்டு போனோம் பாருங்க, அதுதான் நல்லா சூடாக இருக்கு. ஆயில் எல்லாம் கீழே வடிஞ்சிருக்கு பாருங்க, அதான் ஆயில் எக்ஸஸ் ஆயில் இருந்ததுன்னா வடிஞ்சிரும். இப்போ நல்ல கிறிஸ்பி, ஃபுல் கிறிஸ்பி. யார் பூ பிச்சுட்டு வந்தது? 3 பூ. இது நீயே பிச்சுட்டு வந்த? சூப்பராக இருக்கு. காஷ்மீர் ரோஸ் பூக்க ஆரம்பிச்சிருச்சா? ஏங்க நீங்களா பூ பிச்சுட்டு வந்தீங்க? 3 பூ பூத்துருக்குது. இந்த கொட்டராக்கு ஊத்து, அப்படி இதுக்கு ஊத்து. காலையிலேருந்து இன்னைக்கு வேலையே ஆகலை எனக்கு. எவ்வளோ வேலை இருந்தது, என்னமோ சோம்பலாகவே போகுது. கையோட மேலே வைக்கிறீங்க, இங்கே வச்சுக்கிட்டு அப்புறம் தண்ணி பட்டுருச்சு அது இதுன்னு என்னை தான் சொல்லுவீங்க. இது வந்து இந்த பிளாஸ்டிக் சாக்கில் போட்டு எதுவுமே வேணாம். அட்டாளி மேலே வைக்கிறதுக்கு எதுக்கு பிளாஸ்டிக் சாக்கு? ஒரு மாமாங்கம் கணக்கு 12 வருஷத்துக்கு வச்சிருக்கணும்பாங்க. ஒரு மாமாங்கம் 12 years அக்கௌண்ட்ஸ். நான் சுட்டேன். எங்க தொப்பி போடாம வரீங்க? நீங்க சுட்டிங்கன்னு தான் டாடி போய் சாக்கு. நான் சுட்டா சாக்கா? எங்க அம்மா எனக்கு செமி ஃபினிஷ்டா கொடுத்துச்சு, நான் ஃபுல் ஃபினிஷ் பண்ணேன். அதான் நான் சொல்றேன். ஆமா செமி ஃபினிஷ்டா கொடுத்து சொன்னீங்களே, உங்களுக்கு எங்க இதெல்லாம் செய்ய டைம் இருக்குது? முழுசா ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்யறது. லாமிக்கண்ணே, பின்வாசல் கதவை சாத்திட்டு வா, லாக் பண்ணிட்டு வா. ஏங்க நீங்க பெட்ரூம் பூட்டிருங்க. இங்க காட்டு, முடி ஒழுங்கா வெட்டிருக்கியான்னு பார்க்குறேன். ஆஹா பத்தாது, முடி ஜாஸ்தியாக இருக்குது இன்னும். இங்கே பாரு, இப்படி சீவுனீனா நெத்தி தெரியணும், அப்பதான் ஒழுங்கா ஹேர் கட் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். இதோட தான் இருக்கணும். இவ்வளவு இருக்குது இல்ல, 1 மாசம் கூட இருக்காது, மறுபடியும் வளர்ந்துரும். வெட்டுறதுக்கு முந்தி எவ்வளவு தெரியுமா இருந்துச்சு? இவ்வளவு இருந்துச்சு. இவ்வளவு வெட்டி இருக்கிறதே பெரிய விஷயம். இதுக்கு இந்த முடி ஜாஸ்தியா இருக்கு பாரு, அதெல்லாம் கிடையாது. இதோட நீ வெட்டணும், வெட்டினா தான் நீட்டா அழகா இருக்கும். இதாமே கரெக்ட். முடி வேற கழிச்சு விட்டீங்க, நசி விட்டுறீங்க. போதும் அழகு வர்றது போதும். ஆமா, சட்டை கிழிஞ்சிருச்சு, வேற சட்டை மாத்துனா நல்லா பிடிச்சி கிழிச்சு உள்ளான்னு இருந்தேன். சீக்கிரம் மாத்திடுவா. உனக்கு எங்கடா வெளியவே காஞ்சிட்டு இருக்கு சட்டை? அப்படின்னா எனக்கு வந்து ஈரோடியன் சின்ஸ் 1951 நம்ம டிஷர்ட் இருக்கு, அந்த டிஷர்ட் எனக்கு வாங்கி தரணும். வாங்கி தரீங்களா? பேசாம போட்டுட்டு வா. நல்ல வேலை நீ நான் பார்த்து சொல்லல, கிழிஞ்சு போன டிஷர்ட் தான் போட்டேன். தெரியும், மறந்துட்டேன். தலையை சுற்றி குப்பையில் போடு, பழைய துணிக்கு போடு, கார் துடைக்கிறதுக்காகும். நல்ல டிஷர்ட் 300 ரூபாய்க்கு வாங்க. அது நல்ல டிஷர்ட்டாக தான் ஏன் அதுக்குள்ளே கிழியுது? இது மம்மி பிடிச்சி 4-5 ஓட்டை இருக்குது, சின்ன ஓட்டையாக இருந்தால் நீ போடுவேன், அதனால தான் பிடிச்சி விட்டு. மம்மி தான் எடுத்து விட்டுச்சு. ஆமாம் பாருங்க, நான் தான் கார் துடைக்கிறதுக்கு போடுன்னு தான் சொன்னேன். சூப்பரு, இப்படி இருக்கணுங்க. எள்ளுனா என்னையா? நான் ஷர்ட்டே போடுறேன், டிஷர்ட் வேணும். 3வது மாத்திரை அப்ப வீடியோல கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் 1 போட்டிருந்தா, 2வது 1 போட்டிருந்தா உங்க பையன், 3வது 1 போட்டிருக்கான், 4வது 1 போட்டிருக்கான். போதும், இதே நல்லா தான் இருக்குது. பேசாமரி முடியலடா. அப்பா ஏய், லேடிஸ் கூட கொஞ்சம் நல்லா தான் இருப்பாங்கடா. நாங்களாம் கூட இவ்வளோ நேரம் ட்ரெஸ் பண்றதுக்கு எடுத்துக்க மாட்டோம். துவைச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு துணியா எடுத்து உள்ள போடுறதுக்கு பாடுபட்டுட்டு, ஒன்னா வி லவ் ஈரோடு, இல்லைன்னா ஐ லவ் கோவா. என்ன பண்ணுவ? இதுக்கு மேல ஷர்ட்டா? முடியலடா. போட்டுட்டு முன்னால உள்ள தெரியாத மாதிரி வச்சிருவியா? கவர் பண்ணிடுவியா? இதே நல்லா தான் இருக்குது. நானும் பார்க்குறேன், எவ்வளோதான் ஒரு நாளைக்கு மாத்திரம் அப்படியே விட்டுரு, நல்லா தான் இருக்கு. சரி, ஓகே. வீட்டில் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். வச்சிரு. ஆமோட்டில் ஆண்டி வேலை கொடுத்து இந்த மாதிரி ஏதாச்சும் கான்டெஸ்ட் வந்தால் விடணும். கான்டெஸ்ட் தானே, டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் வந்தால் விடணும். ஈவெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக விடுவேன். நிறைய சர்டிஃபிகேட்ஸ் நீ வாங்கணும். தனியாக போனால் கூட பிரச்சனை, நான் போயிட்டு இருந்துருவேன். தனியாக தான் போகணும், பின்ன யார் கூட்டிகிட்டு போவா? வெளியூர்னா
ஃப்ரீயா இருந்தா நாங்க வந்துருவோம் கண்டிப்பா. சோ கார்லயே கூட்டிட்டு போவேன் நான். அங்க வேற மதுரை சென்னை எங்கனாலும் ஐ ஸ்பான்சர். சந்தோஷம். உன்னோட கெரியரை வந்து நான் ஸ்பாயில் பண்ண மாட்டேன். அதனால உனக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும்னா கண்டிப்பா நான் வந்து விடுவேன். நானாச்சு உனக்கு டாடிட்ட பர்மிஷன் வாங்கி கொடுக்குறதுக்கு. டோன்ட் வரி. ஆல்செட் நடை போ. அதுதான் கொஞ்சம் நல்லா காத்து வாங்கிட்டு சாப்பிட முடியும். ஆமா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். ஆனா நான் வந்து உனக்கு ஸ்பூன் ஃபீடிங்லாம் பண்ண மாட்டேன் தம்பி. இல்ல நான் போறது எல்லாமே கோடிங் காம்படிஷன் ஹேக்கத்தான். டேய் வெளிய பின்னால வேத்து கிடக்குது தொட. அதான் சொல்றேன் குபு வேக்குது. சரி அவங்க 3 வருஷம் தானே. 2 வருஷத்துல வந்து சீனியர்ஸ் கேட்டாங்க. ஒருத்தர் கூட ப்ராஜெக்ட் சரியா எல்லாரும் ப்ராஜெக்ட் வெளில தான் வாங்குறாங்களாமா. அதுலயே வந்து ஒரு நாள் இன்னைக்கு தான் போய் வாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க கிட்ட. ஓ மத்தவங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தா கூட நீ ஏர்ன் பண்ணிடலாம் லட்சக்கணக்கில். அகாடமிக் முடிய போகுது இல்ல. நீ என்னன்னா இப்பவே ஃபைனல் இயர்ல பெரிய ப்ராஜெக்டா செய்யணும்னு எய்ம் வச்சு பண்ணிட்டு இருக்க. எனக்கெல்லாம் என்ன சொல்றது, இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் எனக்கெல்லாம் ஒரு சின்ன அளவு. நான் ஃபைனல் எல்லாம் பெருசா செய்யணும். இந்த குவிஸ் மாதிரி என்ன பண்றாங்கன்னு தெரியல. அடிக்கடி வந்து என்கிட்ட டவுட் கேட்டுட்டே இருக்காங்க பைத்தானுக்கு. உங்ககிட்ட கேக்குறாங்களா டவுட்? ஆமா ஆமா எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து எடுத்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் எனக்கு சால்வ் பண்ணி கொடுப்பான்னு சொல்லி எனக்கு டவுட் கேட்டு அதுல எரர்ஸ் வந்துச்சுன்னா இந்த எரர் வந்து என்ன பண்ணணும் என்கிட்ட கேட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கொடுத்துருவா. கொடுத்தோன்னா ஒடியா பார்க்கலாம். உட்காந்துக்கலாமா? என்ன ஆர்டர் பண்ணலாம்? இன்றைய கிறிஸ்பி பன்னீர் சொன்னீங்க. இல்லை கதி இல்லை கத்தி. அது என்ன? இது பிராணி. ரெண்டுமே மீன் தான். நாங்கள் முத்தலை. வீட்டுக்கு வந்ததுமே 3 கப் ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து சகுருக்கு. இதுதான் வந்து எங்கள் அம்மா கொடுத்து அனுப்பின அந்த கைமா வடை மாவு. இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி இதை வந்து பொரிச்சு எடுக்கணும். சகுர் நேரம் பொரிச்சா நமக்கு வந்து திடீர்னு ஒரு சமயத்துக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் முடியாது. அதனால் நான் வந்து பொரிச்சு வச்சுருவேன் நைட்டே. சகுர் நேரம் முடிஞ்சால் இதை வந்து ஓவனில் வச்சு ஹீட் பண்ணுவோம். இல்லைன்னா அப்படியே சாப்பிட்டுக்குவோம். டைம் இருந்தால் அதை பொறுத்து, டைமை பொறுத்து. சகருக்கு நான் சுண்டல் குழம்பு வச்சுருக்கேன். இந்த சுண்டல் குழம்பு நான் மார்னிங்கே வச்சுட்டேன். அதனால் நான் வீடியோ எடுக்கல அந்த டைமு. மட்டன்லாம் எதுவும் போடலை, வெறும் சுண்டல். ஆனால் கறி மசாலா கொடுத்து காய்ச்சிறது. சுண்டலானோம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். நோன்பு வச்சுட்டு ஈவினிங் செய்கிறது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நோன்பு காலத்தில் நான் மார்னிங் அல்லது வந்து ஒரு 12 மணியாட்டம் நான் வந்து எல்லா சாப்பாட்டு வேலையும் முக்கால்வாசி முடிச்சு வச்சுருவேன். கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருந்தால் மட்டும்தான் நைட்டு செய்வேன். ஸோ மார்னிங்கே வச்சுட்டதுனால எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ நல்லா கொதிக்க பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கைமா வடை பொரிச்சிட்டு ரைஸை வந்து ரைஸ் குக்கரில் வச்சுட்டா நமக்கு ஒர்க்கு முடிஞ்சுது. அவ்வளோதான். இதில் தான் ஆனால் சுடுவோம். சரி வேணுங்களா? வந்துட்டார் அவர் ஹெல்ப் பண்ணுறக்கு. எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ ரைஸும் வைக்க போகிறேன். வேலை முடிஞ்சது. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlog-ஓட நம்ம சந்திக்கலாம். இனி 2 முடி வேண்டாம், ஒரு முடி போதும். அவ்வளவு ஸ்டாக், அவ்வளவு திக். பளிச்சிடும் துணிகளுக்கு ஆஸ்க் ஜான்சி ஃபேப்ரிக் வாஷ், பயோ மற்றும் ஆக்டோ இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.